அரியலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு நான் பிரச்சாரம் பண்ண போனேன். அந்த பெரம்பலூர்ல கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க உள்ள காவல்துறை அறிவுறுத்தினாங்க. அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து கரூர் போகும்போதும் தாமதம் ஏற்பட்டு காவல்துறை சொல்லி தான் நாங்க கண்டிப்பா நிறுத்திருப்போம். காவல்துறை நினைச்சா தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருந்துச்சு. பகிரங்கமா திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே மாறல, அதே ஸ்கிரிப்ட், அதே டைலர், அதே வாடகைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர்ன்றதை கூட அவர் மனதுக்குள்ள உள் வாங்காம அதை பீஃப் போடுற மாதிரிலாம் பேசுற ஒரு இடத்துல அவரே பேசிட்டு மியூட் பண்றாரு. திருட்டு திமுக மொத்தமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்ன சொன்னா திருட்டு திமுக, திமுக எங்க திருடிச்சு நீங்க வழக்கு போடுங்க சொல்றாருல. ஏவா வேலு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் திருடிட்டு நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாருல. அது நீதிமன்றம் சொல்றதை நீங்க என்ன ஜட்ஜா? என்ன நீங்க பேசுனீங்க சொல்லுங்களா? நீங்க மேகதாது பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா? கேட்டா வழக்கு இருக்கு. நீங்க வழக்க திமுக சரியா கையாளல அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கழட்டிட்டீங்க பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகா மேலதான் இந்த வழக்கை போட்டிருக்கணும். யூத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்கள் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே. கருப்பு உடை அணிந்து கரூர்ல போய் களமிறங்கிற விஜய் அவர்கள் அதை தொடர்ந்து 20 நிமிடத்துக்கு மேல பேசியிருந்தாங்க. முதற்கட்டமா என்ன பேசிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் அரியலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு நான் பிரச்சாரம் பண்ண போனேன். அந்த பெரம்பலூர்ல கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க உள்ள காவல்துறை அறிவுறுத்தினாங்க. அதன் காரணமா பிரச்சாரத்தை நாங்க நிறுத்திட்டோம், மக்கள் நலன் சார்ந்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து கரூர் போகும்போதும் தாமதம் ஏற்பட்டு காவல்துறை சொல்லி தான் நாங்க கண்டிப்பா நிறுத்திருப்போம். காவல்துறை நினைச்சா தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருந்துச்சு. ஆனா அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனாலதான் அந்த கரூர் சம்பவம் நடக்கவே காரணம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சு? ஒரு வழியாக தமிழகத்தின் முதல்வர் கரூர் மண்ணில் கால் வைத்தார். 286 நாட்களுக்கு அப்புறம் கரூர்ல கால் வச்சார். நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, 2 வீடியோ இருக்கு. முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி அவர் கரூர்ல பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் சட்டம் மட்டும்தான் மாறி இருக்கு. அது வெள்ளை சட்டை, இது கருப்பு சட்டை. அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே மாறல, அதே ஸ்கிரிப்ட், அதே டைலர், அதே வாடகைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வடிவேலு இவங்க காமெடி வரும். வடிவேலும் பார்த்திபன் காமெடியில் வரும்போது அவர் துபாயிலேருந்து அந்த சட்டை, இந்த கோட் போட்டு வருவார். அப்போ கேட்பாரு, துபாயில் இருக்கிற சட்டை அப்படின்னா அதே சட்டை அதே வாடகைன்ற மாதிரி அதே தான் பேசியிருக்காரு. முன்னாடி என்ன பேசினாரோ அதுதான். ஒரு முதல்வராக ஒரு பொறுப்பேற்றுட்டாரு. அந்த முதல்வருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அது எவ்வளோ பெரிய உச்சபட்ச பதவி. நம்ம ஒரு முதல்வர்ன்றதை கூட அவர் மனதுக்குள்ளே உள் வாங்காமல் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் ரொம்ப மோசமான வார்த்தைகள் அதை பீஃப் போடுற மாதிரிலாம் பேசுகிற ஒரு இடத்துல அவரே பேசிட்டு மியூட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுறதுக்காக வர்றாரு. தன்னை நோக்கி விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு பதில் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? பதில் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பேச்சாளர் கிடையாது. ஒரு கட்சியோட நட்சத்திர பேச்சாளர் இருப்பாங்க, செய்தி தொடர்பாளர் இருப்பாங்க. அவங்க பேசலாம். தன்னோட தலைவனை குறித்து யாராவது பேசினாங்கன்னா உள்ளபடி அவங்களுக்கு கட்சியில அவருக்கு அதுக்காக தான் அந்த கட்சியில வச்சிருப்பாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் பேசும். அவங்க பேசுறது தவறு கிடையாது. ஆனா ஒரு கட்சியோட தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், அதை தாண்டி தமிழகத்தின் முதல்வர், ஆனா அவர் ஒருமையில பேசுறாரு, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அது என்ன சொல்றதுன்னா அப்படியே அதே சினிமா டயலாக் தானே கண்டி. அதை தாண்டி எதுவுமே பேசல. இவர் அரசாங்கத்துல காவல்துறை இருக்கு, இப்போ இவர் கையில வச்சிருக்க இதே காவல்துறை தான் இவர் குற்றஞ்சாட்டு சொல்றாரு. நம்ம ஆதவ அர்ஜுனாவை குறை சொன்னார். ஒரு மந்திரியா இருந்து அவர் குறை சொல்லும் போது நம்ம கடுமையா கண்டிச்சோம். ஒரு மந்திரியா இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும், அந்த பதவிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீங்க போற போக்குல திமுகவோட காவல்துறை தான் கரூர்ல மக்களை கொலை பண்ணுச்சுன்னு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னாரு. அன்னைக்கு கரூர்ல இதே காவல்துறை தான் பொறுப்போட செயல்பட்டது. பல பேரை அவங்க தான் ரெஸ்கியூ பண்ணாங்க. ஒருவேளை அவங்க துரிதமாக செயல்படனா நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருப்பாங்க அந்த இடத்துல. நீங்க களத்தை விட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு வீரவசனம் பேசுறீங்கல்ல. கூட்டத்துக்குள்ள விஜயர்கள் வர்றதுக்கும் அவங்க தான் பங்களிப்பு பண்ணிருக்காங்க. விஜய் காவல்துறை வரும்போதே உங்களுக்கு பல்வேறு காணொலிகள் இருக்கு. வராங்க, பைபாஸ்லயே சொல்றாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு, வராதீங்கன்னு சொல்லும் போது கேட்கல. இவங்க இல்ல சொல்லலன்னு சொல்றாரு, பொய் சொல்றாருங்க. அவரு அப்பட்டமாக பொய் சொல்றாரு. ஒரு முதல்வர், அதான் சொன்னேன், அந்த அந்த ஒரு முதல்வர்ன்றதை மறந்துட்டு அவர் ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் போல 3ஆம் தர கட்சிக்காரன் பேசுற மாதிரி ஒரு முதல்வர் பேசுறாரு. திருப்பி சரி ஓகே, நீங்க அங்க காவல்துறை சொல்லலன்னு சொல்றீங்க, அதே இடத்துல நீங்க அந்த உள்ள வரீங்க, அந்த யம வாகனத்துல உள்ள வரீங்க, கூட்டத்தை பொழந்துகிட்டு உள்ள வருது. அப்பவும் காவல்துறை சொல்றாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஆதவ அர்ஜுனா கிட்ட போய் சொல்றாங்க, குறைஞ்சது ஒரு 50 மீட்டர் முன்னாடி நில்லுங்கன்னு சொன்னாங்க.
அதை கூட நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் போவோம், அங்கதான் எனக்கு வந்து கேமரா வியூ இருக்கு, அந்த இடத்துல தான் நாங்க வந்து வாகனத்தை நிறுத்தம் சொன்னதுதான் இவ்வளவு சிக்கல் காரணம். நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க காவல்துறை. இவரு தாங்க நம்ப வச்சு ஏமாத்துறாரு. இவரை பார்க்க வந்த மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகா மேலதான் இந்த வழக்கை வந்து போட்டிருக்கணும். ஏற்கனவே நீங்க கொடுத்தாச்சுங்க, இதுக்கு வந்து நிவாரணம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்தாச்சு, தமிழக வெற்றி கழகம் கொடுத்தாச்சு. நீங்க இந்த 32 பேருக்கு ஆணை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான சிக்கல் இல்லை. நீங்க அப்படி உள்ளபடியே கொடுக்கணும்னா மக்களோட வரி பணத்துல கொடுத்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். மக்களோட வரி பணம் இது நியாயமாக ஒரு படித்த ஏற்கனவே வேலை இல்லாத காத்துட்டு இருக்க, தேர்வு எழுதி அந்த ஆர்டர் வந்து காத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீங்க யாருக்கு நீங்க கொடுக்குறீங்க? எதன் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க? வழக்கு இருக்குங்க, கோர்ட்ல வந்து வழக்கு இருக்கு, பல்வேறு கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க. யார் விமர்சனம் பண்றதையும் நாங்க வந்து காதுல வாங்கி விட்டோம். உங்க கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகளே வந்து விமர்சனம் பண்றாங்க. இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கம் இப்படி பண்ணது கிடையாது. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம கேட்குறோம், அரசு ஊழியராக இருந்து ஒரு பணியில் ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்தாலே இன்னைக்கு வந்து வாரிசு அடிப்படையில் இன்னைக்கு வேலை வந்து கிடையாது, தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் இன்னைக்கு வேலை. எல்லாமே சட்டங்கள்லாம் மாறிடுச்சு. அப்போ நீங்கள் சட்டத்தை வந்து எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, சட்டத்தை வந்து நீ வந்து தப்பாக வந்து பயன்படுத்துறீங்க, உங்களோட சுய லாபத்துக்காக வந்து பயன்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு உங்க தாவேகால அலுவலகத்துல வேலை போட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த 32 பேருக்கும் 42 குடும்பத்துக்கும் வேலை கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. அதை யாருமே கேள்வியே கேட்க முடியாது. நியாயமா இன்னொருத்தர் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீங்க இவங்களுக்கு கொடுக்கறது உள்ளபடியே இது தவறான ஒரு அணுகுமுறை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. இது வன்மையாக கண்டிக்கிறது. முதல்வரோட பேச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆற்றாமணி, ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம வந்து பார்த்தோம். முதல்வருக்கான மெட்டீரியலாக அவர் இல்லைன்றதை இன்னும் ஒரு முறை அவர் நிச்சயமாக நிரூபிச்சிருக்காரு. திரும்ப வந்து இடைத்தேர்தல் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்றாருங்க. இவர் அப்படிதான் இன்னைக்கு பேச்சு. திருட்டு திமுக மொத்தமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன சொன்னா, திருட்டு திமுக திமுக எங்க திருடிச்சு, நீங்க வந்து வழக்கு போடுங்க சொல்றாருல. ஏவாவேல் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் திருடிட்டு நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாருல. ஏவாவேல் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. செந்தில் பாலாஜி ஓடி போயிட்டாருன்னு சொல்லுங்க, வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்க வழக்க வந்து போடுங்க, வழக்க வந்து சந்திக்கட்டும். அது வந்து நீதிமன்றம் சொல்றதை நீங்க என்ன ஜட்ஜா? நீங்க ஜட்ஜா சார்? நீங்க வந்து அவங்க திருடன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்குறாங்க. உங்களை மாதிரி அது ஒரு கட்சிங்க. இப்போ எல்லாரும் இன்னைக்கு வந்து தாவேகாவை திருடுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஆட்சியில வந்து நீங்க வந்து ஊழலே நடக்கலன்னு சொல்லி எதை வச்சு சொல்றீங்க? நீங்க தினம்தோறும் ஊழல்கள் வந்து வெளியில வந்துட்டே இருக்குங்க. கனிம வளத்தை வந்து கொள்ளை அடிக்கிறீங்க, கனிம வளத்தை வந்து நீங்க அல்றீங்க, எல்லாத்துக்கும் வந்து கமிஷன் வாங்குறாங்க. கட்டிங் கரெக்ஷன் கமிஷன் தான் ஓடிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. எதை வச்சு நீங்க சொல்றீங்க கமிஷனை இங்க வாங்குறது இல்ல, யார் வேணாலும் என் பேரை போய் சொல்லுங்க அப்படின்னு? உங்க பேரை சொல்லி தான் எல்லா இடத்துலையும் லஞ்சமே வாங்குறாங்க. என் அண்ணன் முதலமைச்சர்னு சொல்லிட்டு தாவேகா காரனே எல்லா இடத்துலயும் அட்ராசிட்டில ஈடுபடுறாங்க. அவங்களே எல்லா இடத்துலயும் போய் லஞ்சம் கேட்கறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதே நேரத்தில் வண்டல் மண் ஆள்றதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இலவசமா அனுமதி கொடுத்துருக்கு. அந்த இடத்துல கூட தாவேகாக்காரங்க போய் பிரச்சனை. எத்தனை செய்திகள், இந்த செய்திகள்லாம் முதலமைச்சருக்கு போய் யாரும் சொல்றது இல்லையா? இதில் முதல்வர் வந்து பாக்குறது இல்லை. அதான் சொல்றேன், இதெல்லாம் இவர் வந்து பாக்குறதுக்கு நேரம் கிடையாது. இது அப்பட்டமான பொய் மூட்டைகளை வந்து அவுழ்த்து விடுறாருங்க. ஒரு முதல்வருக்கான ஒரு தகுதி இல்லாம ஒரு அரசு விழாவா இது நடக்கலைங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சார ஒரு கூட்டமா தான் இருந்திருக்கு. இது இப்படியே தொடர்ந்தால் தமிழக அரசியலுக்கு நல்லதில்லை. காவிரி மேகதாதை பத்தி பேசணும். என்ன நீங்க பேசுறீங்க? நாங்க எதுவுமே பேசுறதுலன்னு சொல்றீங்க. என்ன நீங்க பேசுறீங்க சொல்லுங்களா? நீங்க வந்து மேகதாதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா? கேட்டா வழக்கு இருக்கு. நீங்க வழக்க திமுக சரியா கையாளல அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கழட்டிட்டீங்கன்னு கேக்குறேன் நாங்க. நீங்க வந்து கழட்ட வேண்டியது தானே. வந்து நீங்க 60 நாள் ஆச்சு, என்ன கழட்டினீங்க? ஒண்ணுமே கழட்டல. நீங்க சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருக்குங்க. சட்டம் ஒழுங்கு நீங்க சிரிச்சிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. சென்னையில தாம்பரத்துல ஒரு 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 நிறுவனம் அவங்க வந்து ஒரு ஊழல் புகார்ல வந்து சிக்கிறாங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க. அந்த நிறுவனத்தின் அதிபருக்காக பிஜேபில இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவனை வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடியூசிங் வந்து பண்ணணும், அவனை வந்து சிறைச்சாலையில் அடைக்கணும். அவனை வந்து அடைக்கிறது, அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு யார் அந்த காவல்துறை வந்து அந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களோ அவங்கள வந்து வேலையை விட்டு நாங்க தூக்கிடுவோம், உங்களை வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு காவல்துறையினே மிரட்டப்படுகின்ற அவலம் இந்த ஆட்சியில தாங்க நடக்குது. அப்புறம் நீங்க என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? காவல்துறைக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? முதல்வர் கையில தாங்க இருக்கு. இந்த அரசாங்கம் முதல்வர் கையில தான் இருக்கு. இதெல்லாம் முதல்வரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒரு தாம்பரத்துல மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. தமிழகம் முழுக்க காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பணி பாதுகாப்புல ஒரு சூழல் இருக்காங்க. தாம்பரத்துல ஒரு இரவோட கமிஷனர் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரே இரவுல வந்து கமிஷனரை மாத்துறாங்க, தாம்பரம் கமிஷனர்.
எதுக்காக மாற்றணும்? அந்த நேர்மையான அதிகாரிகள் வந்து இன்னைக்கு பந்தாடப்படுகிறார்கள். இது குறித்தெல்லாம் முதல்வர் தெரியுமா? இதுக்கெல்லாம் முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நம்ம அதை தான் வந்து சொல்கிறோம். சும்மா வெறும் சினிமா டயலாக் மட்டும் பேசிட்டு போதால் இங்கே எதுவுமே வந்து மாறாது. ஸோ அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கு. முதல்வரோட பேச்சு உள்ளபடியே மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் வந்து இருந்தது. இப்போ கரூர் வழக்கு வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது, அவங்க விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கு பத்தி யாருமே பேசவே கூடாது. அப்படி இருக்கும்போது திமுக தான் இதை பண்ணுச்சுன்னு சொல்லி அப்பட்டமா குற்றச்சாட்டு முன் வைக்கிறாருன்னா எதன் அடிப்படையில் வைக்கிறாரு? வைக்கிறது சரியா? தவறான கண்ணோட்டங்க. சட்டப்படி இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ வந்து வழக்கு வந்து விசாரணை ஆணையத்தில் வந்து இருக்கும்போது நீங்க அந்த வழக்கு குறித்த விவரங்கள் வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி பயனாளிகளுக்கு நீங்க எந்த விதமான சலுகையில வந்து கொடுக்க கூடாது. அது காங்கிரஸ் சார்ந்தவர்களே என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிமணி உள்ளிட்ட மூத்த அரசியல்வாதிகளை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட ஏற்கனவே நாங்க என்கொயரி வந்து முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஆணை வந்து கொடுக்கறது வந்து முற்றிலும் சரின்னு சொல்றாங்க. அது சொல்றேன்னா, அடிப்படை அறிவில்லாத அரசியல்வாதிகள் தான் இப்படி வந்து பேசுவாங்க. நீ எப்படி நீங்க எல்லாம் உங்க எல்லாம் வந்து எம்பி ஆகினாங்களே வந்து தெரியல. ஓட்டு போட்ட மக்களை தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு அடிப்படையான அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது, நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தவறாக வந்து பயன்படுவது. நீங்க ரகசிய காப்பு வந்து எடுத்திருக்கீங்க, நான் யாருக்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன், யாருக்கும் வந்து என்னோட பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. இது அப்பட்டமான பதவி துஷ்பிரயோகம் இவர் பண்ணிக்குது. நம்ம அந்த மக்களுக்கு இவங்க கொடுத்த அந்த நலத்திட்டங்களோ அந்த வேலை வாய்ப்பையோ நம்ம வந்து வேணான்னு நம்ம சொல்லவே இல்லை. எதன் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க? அந்த அடிப்படை நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இது வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒன்றும் இல்லைங்க. 5000 பேர் நீங்க சந்திக்கணும். 5000 பேருக்கு நிகழ்ச்சி கூப்பிடுறீங்க. 6000 போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு. போலீஸ்க்கு வேற வேலையே கிடையாதா? சொல்லுங்க. இல்லை, ஏற்கனவே கரூர்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. மீண்டும் அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு கூட கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல. இதைத்தானே இப்ப இந்த வாய் பேசுது இல்ல, ஊராம் வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அரசாங்க நெய்யில வந்து ஊராம் வீட்டு நெய்யில வந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இந்த பதவி ஆணை கொடுக்கலாமா? அப்ப தப்பு தானே. ஊராம் வீட்டு நெய்யில நீங்க தானே இப்போ ஸ்வீட் செய்றீங்க. இப்ப கூடுதலா அவங்களுக்கு நினைவு சின்னமும் அவங்க வைக்க போறாருல, இதை விட வேற என்ன பண்ணணும்? இல்ல, நான் என்ன கேக்குறேன், இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேக்குறேன். எங்க அடிப்படை மைய புள்ளி யாராலங்க? திரு விஜய் அவர்களால தான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க அது வருந்துனீங்களா இல்ல நீங்க திருந்துனீங்களா? சொல்லுங்க. ஒரு தாமதமா வந்ததுதான் காரணமா இல்ல முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு சிக்கல் நடக்குது, ஒரு போராட்டம் வெடிக்குது, இல்லை ஒரு சிக்கலே நடக்குது, ஒரு விபத்தே நடக்குதுன்னா எங்க இருந்து இது ஆரம்பிச்சது? மையப்புள்ளி எங்க இருந்தாலும் பாக்குறோம். அடிப்படையில் அதுதானே. திரு விஜய் அவர்கள் தாமதமா வந்ததுதான் இதுக்கு முழுக்க காரணம். அப்படி பார்த்தா திமுக பண்ண அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கோம்ல. அது பயந்துட்டாங்க. திமுக அன்னைக்கு வந்து பயந்தாங்க, விஜய பார்த்து நடுங்குனாங்க திமுக. அதோட விளைவு தான் இன்னைக்கு ஆட்சி அவங்க வந்து இழந்திருக்காங்க. சட்டப்படி திமுக அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். A1 அவர் தாங்க போட்டிருக்கணும். A1 அவரை நீங்க போட்டு சட்டப்படி நாங்க எஃப்ஐஆர் போட்டோம்பா, நீ வந்து குற்றம் செய்யலன்னா நீ வந்து கோர்ட்ல பார்த்துக்க ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லாம விஜய் அவர்கள் மேல கை வச்சா நம்ம கரூர் ஒரு தொகுதி தோத்துருவோம்னு அவங்க நினைச்சாங்க. தமிழ்நாடு முழுக்க தோக்க போறீங்கன்னு அவங்களுக்கு அப்ப யாரும் சொல்லி தரல. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்களும் சொல்லி தரல. அவங்களுக்கு அந்த உளவுத்துறை அதிகாரிகளும் வந்து சொல்லல. நியாயப்படி அவங்க வந்து ரொம்ப நாகரிகமான அரசியலை வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்தார். நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கணும்ன்றது எதிர்க்கிறவங்க தான் சொல்றன்ற மாதிரி நீங்க அன்னைக்கு சட்டம் உங்க கையில இருந்து, சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருந்தது. அதை நீங்க வந்து ரொம்ப மென்மையா கையாண்டு விஜய் அவர்களை வந்து பாவம் பொழைச்சு போட்டு நீங்க விட்டதோட விளைவு இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக. அவர் பேசக்கூடிய நிலைக்கு அவர் வந்திருக்காருன்னா இதுக்கும் காரணம் திமுக தான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, சிபிஐல வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, இது எந்த விதமான தப்பும் நாங்க பண்ணலன்னு சிபிஐ என்கொயரி சொல்லட்டுங்க, உச்சநீதிமன்றம் சொல்லட்டும். அப்ப நாங்க சொல்றோம் விஜய் அவர்கள் எந்த தப்புமே பண்ணல. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்கள் தப்பு பண்ணாரு நான் சொல்ல வரல. ஆனால் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், தார்மீக அடிப்படையில் நான் பொறுப்பேற்கிறேன்னு கூட சொல்லாம இன்னைக்கும் எதுக்கு எடுத்தாலும் திமுக தான், எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி தான் சொல்றதுக்கு அப்புறம் நீங்க முதல்வரா இல்ல நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி நீங்க பேசாதீங்க, முதல்வர் மாதிரி பொறுப்பா பேசுங்கன்னு கேட்கிறோம். பணமா ஜனமா முக்கியமானு பார்த்தா எனக்கு ஜனதாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதன் மூலியமா வந்து மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் மக்களை தொட்டுடாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு விஜய் அவர்கள். தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருந்ததுங்க. தெலுங்கு படத்துல தான் இந்த மாதிரி டைட்டில் தான் வரும். ஏன்னா வாடா போடான்னு சொல்லிட்டு தமிழ்ல அதிகமா வந்து பேச மாட்டாங்க. அது ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து அப்படி அதை சொல்றேன். அவர் முதல்வர்னு அவர் உளமாற அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பல. ஒண்ணுதாங்க கோட்டு போட்டு போகாம போனாருங்க. அது ஒண்ணுதாங்க இங்க மாற்றம். எப்பவுமே கோட்டை போட்டு போற சொல்றேன், எதுவுமே மாறல. அதே இன்னும் அந்த கேரவன் தான் இன்னும் இருக்கு. அதே கேரவன்ல தான் போய் பேசுறாரு, அதே டைலாக் தான் பேசுறாரு. எதுவுமே இங்க மாறல. ஒரு முதல்வர் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அந்த ஊருக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் வந்து அறிவிப்பாங்க. கரூர் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு பகுதி. அங்க வந்து மின்வெட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து இயங்குகின்ற தொழிற்சாலைகள் வந்து இயங்கவே முடியல. அந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. பெண்கள் வந்து அங்க போகவே முடியல, வேலைகளுக்கு வந்து போக முடியல. போதை கலாச்சாரம் வந்து
அதிகமாக வந்து புழங்குது. கரூரை சுற்றி வந்து அதிகமாக தமிழ்நாடு முழுக்கவே இருந்தது, குறிப்பாக கரூரில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் ஏதாவது அதுக்கு சொல்வீங்க, புதிய திட்டங்கள் ஏதாவது அறிவிப்பீங்க அப்படின்னு பார்த்தா எல்என்டி நிறுவனத்தை பற்றி பேசுகிறார். எல்என்டிக்கு வந்து நாங்கள் தான் வந்து பெருசாக நோட்டோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே திமுக அரசாங்கத்தில் எம்ஓஏ போட்ட ஒரு திட்டத்தை தான் நீங்கள் வந்து பாலிஷ் போடுறீங்க. ஏற்கனவே வந்து நெமிலியில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின், ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்த வச்ச அந்த பெரிய அந்த இதுவும் வந்து பதாகையை வந்து உடைக்கிறீங்க. இதை தாங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது புதியதாக ஒரே ஒரு திட்டங்கள் இன்னைக்கு வந்து இந்த 60 நாள்ல ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள் நாங்க வந்து கையெழுத்து போட்டுருக்கோம்னு சொல்லுங்க. எல்லாமே திமுக பண்ணிட்டு போனதா நீங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு தொழிற்சாலை கூட ஒன்று தொடங்கியிருக்காங்களா அடிக்கல் நாட்டி? அதாங்க எல்லாமே திமுக பண்ணதாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்க தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்களா, என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு திட்டங்கள் நீங்க உருப்படியா ஒரு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? சரி, அது கூட வேணாங்க. நீங்க வந்து திமுக வந்து குறை சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பாத்திரத்தை சொல்றீங்க, அந்த பாத்திரம் ஃபுல்லா வந்து ஓட்டையா இருக்கு, தண்ணி ஊத்துனா நிரம்பாது, அது வந்து கடைசியில பார்த்தா பாத்திரமே ஓட்டன்னு சொல்றீங்கல்ல. தண்ணி எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றீங்கல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வர்றாரு. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இதே வாய் தான், இதே முதல்வர் தான் கோட்டை போட்டுட்டு ப்ரௌடா போயிட்டு டெல்லியில வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து காலரை தூக்கி விட்டு பேசுனீங்களா, தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலம், இந்தியாவிலே பெண்கள் வந்து 41% வந்து வேலைக்கு போறது வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு சொன்னீங்கல்ல. ஜிடிபியில் தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலம்னு சொன்னீங்கல்ல. அப்போ அது பொய்யா? அப்போ அது பொய்னா நீ இது உண்மை. அப்போ இது உண்மைன்னா அது பொய். அப்போ ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய் ஒரு நாக்கு தாங்க. நீங்க மாத்தி மாத்தி எதுக்கு பேசுறீங்க? ஸோ தமிழகத்தின் முதல்வர் வந்து தமிழக அரசியலை வந்து உற்று நோக்கி கவனிக்கல. இங்க என்ன நடக்குன்னு தமிழக முதலமைச்சருக்கு தெரியல. இன்னும் பாத்தீங்கன்னா அவருக்கு இலக்கு என்னன்னா, இப்போ இந்த ரிசைன் பண்ணிருக்க இந்த 7 தொகுதி அவரோட தொகுதியும் சேர்த்து 8 தொகுதி வந்து இடைத்தேர்தலை வந்து வின் பண்ணோம். இன்னும் மீதி இருக்கிற அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர வச்சு இடைத்தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு இருக்கிற வெளியில உள்ள இருக்கிற காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம் எல்லாம் வெளியில அமைச்சிட்டு அதிமுக ஆட்களை உள்ள வச்சு இந்த அரசாங்கத்தை எடுத்துட்டு போகணும். இவங்களை வச்சு பெரும்பான்மை நிரூபிக்கணும். இவங்களை வச்சு பெரும்பான்மை, ஏன்னா இவங்க என்னைக்குமே சிக்கல் தான். காங்கிரஸ் எல்லாம் சிக்கலே கிடையாது. காங்கிரஸ் உங்களுக்கு எதுவுமே வந்து பண்ண போதில்லை. உலகத்திலே ஒரு அயோக்கிய கட்சி ஒன்று இருக்குன்னா, நான் இதுக்கு முன்னாடி பிஜேபி சொன்னா, இப்போ பிஜேபிலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க. அதனால நாகரிக கட்சியா மாறிச்சது. அவங்க வந்து விஜயோட காலடியிலே தான் அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அதை விட்டு வரப்போறதே கிடையாது. இந்த அரசாங்கம் என்ன பண்ணாலும் அவங்க வந்து எதிர்த்து பேச போறதே இல்லை. அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு வந்து எம்பி ஜோதிமணி அவர்கள் பேசின ஒரு பேச்சு. அவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறாங்க. புதியதாக வைகோ வந்திருக்காரு முட்டு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி பல பேர் முட்டு கொடுத்தாலும் கொள்கை ரீதியாக இருக்கிற கட்சிகள் ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கம் பண்ணுகின்ற எல்லாத்துக்கும் வந்து அவங்க முட்டு கொடுக்க முடியாது. வெளியில வருவாங்கன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அதிமுகல இருந்து உடைச்சி எல்லாரும் தாவேக்குள்ள வரன்ற மட்டும்தான் இவங்களோட அசைன்மெண்ட். அதான் சொல்றாருல, குதிரை பேரம் கழுத பேரம் எல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ணவும் போறது இல்லை, பண்ண மாட்டேன் அப்படின்றாருல. டைனேசர் பேரம், ஒருவேளை டைனேசர் இருந்தா டைனேசர் அளவுக்கு இவங்க வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்காத உலகத்துல எங்கேயுமே நடக்காத தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பேரங்கள்லாம் இங்க நடந்திருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு பேரங்களை வந்து பேசிக்கிட்டு இதுக்கு எனக்கும் சம்மந்தம்னு முதல்ல சொல்றது உள்ளபடியே நகைச்சுவை தான் நமக்கு இருக்கு. இப்போ வருகின்ற அண்ணாதுரை அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு தாய்மாமன் தங்கமுகிற திட்டம் வந்து எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். இதன் மூலியமா அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த கூட இனி வரக்கூட காலங்களில் ஒவ்வொன்றாக நாங்கள் செயல்படுத்துவோன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? உண்மையிலே செஞ்சிருவாங்களா சார்? சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, தாய்மாமன் தங்க மோதிரத்தை நீங்க வந்து போடுங்க, வேணான்னே சொல்லலை. இந்த தங்க மோதிரம் போறதுனால தமிழகத்தின் நிதி நிலைமை வந்து ஏற்கனவே மோசமா இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அப்போ எதன் அடிப்படையில் நீங்க வந்து போடுவீங்க? செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் செய்யலனாலும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. முன்னாடி நீங்க சொன்னது ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க வந்து மின்சாரம், இலவச மின்சாரம் விஷயத்துல சொன்னீங்க 200 யூனிட் தருவோன்னு சொன்னீங்க. மாதம் கணக்கீடு பண்ணுவோம், மாதம் 200 யூனிட்னு சொன்னீங்க. அப்ப 2 மாதத்துக்கு 400 யூனிட் ஃப்ரீயா தரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? திமுக ஆட்சியில் என்ன இருந்தோ அதே நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. ஒரு மாதத்துக்கு கணக்கீடு பண்ண மாட்டீங்க, 2 மாதத்துக்கு சேர்த்து 200 யூனிட் தான் ஃப்ரீ. அதுலயும் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க 500 யூனிட்டுக்குள்ள. அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி, அதுல வந்து மீறிட்டீங்க. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? விவசாயிகளுக்கு வந்து முழு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்போ வந்து சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர், பெரு விவசாயிகளுக்கு வந்து 50% சொன்னீங்க. அதையும் நீங்க பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் வந்து போராடி இருக்காங்க. கேட்டா நான் விவசாயிகளுக்கு வந்து எல்லாமே நான் செஞ்சிருக்கேன்னு வந்து பொய்ய சொல்றீங்க. எதை நீங்க நிறைவேற்றுறீங்க? மகளிர் விடியல் பயணம் இன்னைக்கு வந்து போர்டை மட்டும் மாத்திருக்கீங்க. விடியல்ன்றதை தூக்கி மகளிர் பயணம்னு மாட்டிருக்கீங்க. பேரை மாத்ததுனால என்ன மாறும்? நீங்க என்ன சொன்னீங்க? டவுன் பஸ் மட்டும் கிடையாதுங்க,
முழுக்க எங்க போனாலும் வந்து சிட்டி பஸ்லயும் சரி, டவுன் பஸ்லயும் சரி, வெளியூருக்கு போற வாகனங்களும் சரி, எல்லாமே இலவசம் சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதா? தாய்மாமன் நீங்க சொல்ற அந்த தாய்மாமன் சீரு சொல்றீங்கல்ல, முதல்ல என்ன சொன்னீங்க? தமிழகத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து தங்க மோதிரம் போடுறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அரசு அப்படி கிடையாது, அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இலவசம் சொல்றீங்க. சரி, நான் வந்து எளிதாக ஒரு கேள்வி கேட்குறேன். தாவேகா சார்ந்த ஒரு தொண்டரேன்னு வச்சுங்களேன், அவர் வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அரசு மருத்துவமனை தான் போவாங்க, செக்கப்புக்கு வந்து போவாங்க. இப்போ வந்து போறாங்க, டெலிவரிக்காக போறாங்க, அரசு மருத்துவ போற வழியிலேயே அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆயிடுது. சுகப்பிரசவம் கூட இல்ல, பக்கத்துல ஒரு அவசரம்னு வச்சுங்களேன், ஒரு தனியார் கிளினிக்லயோ இல்ல தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது, மருத்துவம் பார்த்தது ஃபுல்லா வந்து அரசு மருத்துவமனையா இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து தங்க மோதிரம். அப்படின்னா எல்லாத்துலயுமே நீங்க ஊழல் தான் பண்றீங்க. இதுல தங்க மோதிரம் திட்டத்துல பெரிய ஊழல் நடக்குது. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட் இன்னைக்கு 13,800 ரூபாய் தான் ஒரு கிராம் தங்கம். ஆனா நீங்க வந்து ஒரு நிறுவனத்தோட டைப் பண்ணிருங்க, 17,800 ரூபாய் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஒரு கிராம்ல 5,000 ரூபாய் ஊழல் பண்றீங்க. நீங்க பேசுறீங்க எங்கேயுமே ஊழல் கிடையாது, எதுலையுமே ஊழல். இன்னைக்கு வரைக்கும் இதே கரூர்ல தான் நீங்க பேசுனீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுறீங்க, இப்ப 20 ரூபாய் வாங்குறீங்க. எங்க ஊழல் இல்லை? எதுல ஊழல் இல்லை சொல்லுங்க பாப்போம். இது அரசு வழக்கறிஞர்கள் வந்து நியமனம் பண்றதுல ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு தாவேகா கட்சியை சார்ந்தவர்களே வந்து வழக்கு போடுறாங்க. 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது தமிழகம் முழுவதும். அரசு மருத்துவமனையில இன்னைக்கு வந்து ஏழைகள் வந்து அரசு மருத்துவமனை வந்து பயன்படுத்தவே முடியல. கேட்டா வந்து நீங்க ஆதார் எண்ணோட இணைச்சிட்டு வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப மத்திய அரசுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அடிவரடிகளாக இருக்கீங்க? சாமானிய மனிதன் நீங்க வந்து வாழ முடியுதா? மின்வெட்டு கிடையாது, தண்ணீர் கிடையாது, விவசாயம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. என்னத்தை நீங்க கிழிச்சிங்க இந்த 60 நாள்ல? என்னத்தை நீங்க வந்து மார்தட்டி நீங்க வந்து பேசிட்டு? நான் இருக்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீ இருப்பா, நாங்க இருப்போமா? நீ நல்லா தான் இருக்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஒரு முதல்வராக நீங்க கோட்டை போட்டுருக்கீங்க, நீங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க, நீங்க ஜாலியா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்களா? மக்களுக்கான முதல்வரா நீங்க? மக்களுக்காக நீங்க பேசிருக்கீங்களா? எங்கேயாவது வந்து எதிர்கட்சிகள் இன்னைக்கு செயல்பட முடியுதா? எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு எங்கேயாவது வந்து இயங்க முடியுதா? எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்றாங்களே. ஓடுறாங்கன்னா எதுக்கு ஓடுறாங்க? நீங்க ஓடுனீங்களே கரூர்ல, அதை விட ஓடுனாங்களா? ஒரு சட்டசபையில அதான் சொல்றேன், ஒரு சட்டமன்ற நகர்வு கூட இவருக்கு தெரியலங்க, கிண்டல் பண்றாருங்க. ஒரு எதிர்கட்சி நீங்க எடுத்துட்டு வர எல்லாத்துக்கும் அவங்க வந்து முட்டு கொடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அவங்க வந்து வெளிநடப்பு செய்யறாங்க, வெளிநடப்பு செய்யறத ஓடுறேன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க தான் முதலமைச்சரா? கேட் எல்லாம் பூட்டி வைக்கணும், கேட்ட பூட்டி. அதை சொன்ன சர்வாதிகார ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு முதல்வராக இவர் வந்து பேச ஒரு சர்வாதியாக தான் பேசுறாரு. இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தக்க பாடம் வந்து விரைவில் வந்து கொடுப்பாங்க. இந்த நக்கல் பண்றது, நையாண்டி பண்றதெல்லாம் எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆனா ஒரு முதல்வராக இதை வந்து ரசிக்கவில்லை. இதை நிச்சயமாக அவர் வந்து அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகே, இந்த கரூர் வழக்குல இறுதியா கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த வழக்கு முடிவுல தப்பு வந்து திமுக மேல இருக்குமா இல்ல விஜய் மேல இருக்குமா சார்? சார் நான் என்ன சொல்றேன், சட்டப்படி என்கொயரி நடந்துன்னு வச்சுக்கலாம், தாவேகா தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு இருக்கும். விஜய் கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்படலையான்றது ரெண்டாவது விஷயம். நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணம் மகாமகத்திலே அம்மையார் ஜெயலலிதா போகும்போது நிறைய பேர் குளத்துல இறங்கி குளிச்சு இறந்து போனாங்க. அம்மையார் அதுக்காக வந்து கைது செய்யப்படலை. காவல்துறை மேலே தான் வந்து அன்னைக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது. இந்த விஷயத்துல காவல்துறை உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்றாங்க, உங்களுக்கு வந்து தடுக்கிறாங்க, உங்களை வந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் சொல்லி இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் மீறி தான் நீங்க வந்து போனீங்க. அதே நேரத்தில் விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்துக்கு நீங்க வந்து எங்கேயுமே அங்க ரெஸ்கியூ பண்ணல. அந்த மக்களுக்காக நீங்க யாருமே ஒரே ஒரு தாவேகா தொண்டன் கூட அந்த இடத்துல ஒட்டு மொத்தமா எல்லாம் களத்தை விட்டு ஓடி போனாங்க. இப்ப சொல்றாருல, சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் வந்து ஓடுதுன்னு சொல்றாங்கல்ல, 75 நாள் தலைமுறை வந்தது யாரு? இல்ல அதான் அவர் சொல்றாருல, இந்த மாதிரி ஒரு மன வலி என் வாழ்க்கையிலே கிடைச்சது கிடையாது. தப்பு பண்ணிருக்கீங்க. வீட்டுல நான் அவ்வளவு மன உளைச்சல் இருந்தேன்னு சொல்றாரு சார். மன உளைச்சல் நீங்க இருந்தீங்க, கரெக்ட். எதுக்காக மன உளைச்சல் இருந்தீங்க? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு மன உளைச்சல் இருந்தது. தன்னை நம்பி வந்து செத்துட்டாங்கன்னு அந்த மன உளைச்சல் கிடையாது அவருக்கு. அந்த மன உளைச்சல் இருந்ததுன்னா நீங்க வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க வந்து கரூர் விட்டு ஓடி இருக்க மாட்டீங்க. அந்த களத்துல நீங்க நின்று இருப்பீங்க. அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றல சார். அதாங்க, நீங்க வந்து இன்னைக்கு சினிமா டயலாக எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அந்த கரூரை வச்சு நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க, இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அதை ஏன் பேசலண்டா? 75 நாள் எங்க போனீங்க பேசாம? 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டீங்கல்ல,
அந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க யாராவது ஒருத்தர் இப்ப இருக்கின்ற இந்த அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? எல்லாமே அப்ஸ்காண்ட் எல்லாமே அப்ஸ்காண்ட் இருந்தாங்களா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு அந்த தகுதி வந்ததுன்னு கேட்கிறேன். அந்த தகுதியை கொடுத்த ஒரு மக்கள் இப்பவும் சொல்றேன், நான் குறை மதிப்பீடு பண்ணல. இந்த வழக்கு வரட்டும், இந்த வழக்கு வந்து அதுல வந்து தீர்ப்பு வரட்டும். நம்ம வந்து எது சொல்றோம், குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக இதுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்லாத ஒருத்தரை நீ எப்படி தலைவரா பார்க்க முடியும்னு நான் கேட்கிறேன். திரு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகலாம், ஆனா நல்ல தலைவராக ஆகவில்லை. இன்னும் அவர் வந்து மெச்சூரிட்டி இன்னும் வரல. இன்னும் பாத்தீங்கன்னா சினிமா டயலாக்கள் பேசுறது, எல்லா கட்சிக்காரங்க வந்து ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வேணா செட் ஆகும் கண்டி. தமிழக அரசியல்ல இந்த மாதிரி பேசினவர்கள்லாம் அதால பாதாளத்துக்கு வந்து போயிருக்காங்க. மக்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை மக்கள் வந்து ரசிக்கல. இதுக்கு நிச்சயமாக மக்கள் வந்து வரும் காலங்களில் இதுக்கான பதிலடியை மக்கள் வந்து கொடுப்பாங்க. நிறைய தகவல் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.